ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட பெப்பர் சிக்கன் தாங்க. என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சு அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதில் 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து அது கூட சேர்த்து ஆட் பண்ணி கலந்து விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அடுத்து பெப்பர் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஏலக்காய், ஒரு பட்டை நான் சின்ன சின்னதாக உடச்சி போட்டிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் தனியா சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நல்லா மூழ்கி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மாற்றி ஓரளவுக்கு குறைன்னு ஒரு 80% கரைச்சிருங்க. அரைச்சி ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 80% வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க, வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி அது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனையும் அது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் சாசி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தண்ணி தெளித்து நம்ம 1/2 லெமன் ஸ்பீஸ் பண்ணி வச்சுட்டு இது கூட லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கி இறக்கி தக்காளி சாதம், தயிர் சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.